ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இந்த வீடியோல நம்ம உடம்ப ஹீட்டை குறைக்கிறதுல இருந்து குழந்தையின்மை பிரச்சனை வர சரி பண்ணக்கூடிய ஒரு கம் பத்தி பேச போறேன். ஸோ இங்க நம்ம இந்தியால பரவலா நம்ம இந்த பேர் கேட்டிருப்போம், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாதாம் பிசினோட பயன்கள் என்ன, அதுல என்னென்ன இருக்கு, இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது, இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், முருங்கை மரம் பார்த்திருப்போம். முருங்கை மரத்துல இருந்து கம் வர்றதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் பாதாம் மரத்துல இருந்து பாதாம் கம் வரும் இல்லையா, அந்த கம் தான் பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம இந்த டைம்ல சம்மர் சீசன்ல பயங்கர வெயில் அடிக்குது. இந்த டைம்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பாதாம் பிசின். ரெண்டாவது பார்த்தோம்னா, முக்கியமா இது பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு பீரியட்ஸ் எனக்கு ஒழுங்கா வரல, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட். எனக்கு ஹீட்னால வெள்ளப்படுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சு, ஆனா 3 வருஷம் 4 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லா டெஸ்ட்டும் நார்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கும், ஜென்ரலா உடம்புல ஹீட் அதிகமா இருந்தாலும் சிலருக்கு குழந்தை தங்காது. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த பாதாம் பிசின் கண்டினியூஸா ஒரு 41 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய உடம்புல சேஞ்சஸ் தெரிகிறத நம்ம ரொம்ப கண்கூடா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். இப்போ இந்த ஜெல் என்ன பண்ணணும், இந்த ஒரு ஜெல் எடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஒரு பாதாம் பீசன் எடுத்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் அப்படி புஷ்ன்னு ஜெல் மாதிரி நிறைய இருக்கும். நம்ம ஸ்டொமக்ல அந்த லைனிங்ல ஒரு கோட் மாதிரி கொடுத்து நம்ம அல்சர்ல இருந்து நமக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகுறதா இருக்கட்டும், ஃபர்தரா அல்சர் அதிகமாகாம இருக்கிறதுக்கு, அது ஈஸியா சரியாகக்கூடிய தன்மை இந்த பாதாம் பீசன்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதாம் பீசன்லாம் நமக்கு ஃபைபர் அதிகமா இருக்கிறனால சிலருக்கு முக்கியமா மோஷன் போகாம இருக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, பைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பாதாம் பீசன் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பாதாம் பீசன்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பீசன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூலிகை. இப்போ சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ரொம்ப பாரம்பரியமா இந்த பாதாம் பீசனை நம்ம ஆயுர்வேத மருந்துகள்ல ரொம்ப பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, ஹேர் க்ரோத் ஆகல அப்படின்னு சொல்றவங்களும் இதை ரெகுலரா எடுக்கும்போது நமக்கு இந்த முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாதாம் பீசன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழுப்பு கலந்த ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பீஸை எடுத்து நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சர்பத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இளநீரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த ஜிகர்தண்டா அந்த மாதிரி பானத்துல எல்லாம் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜெல்லி மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். முக்கியமாக இந்த சம்மர் சீசனுக்கு இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாதாம் பிசின் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு நாட்டு மருந்து கடையாக இருக்கட்டும், ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாதாம் பிசினை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.